அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அயலியோட டீம் ப்ரூஸ்லியை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரூஸ்லி யாருக்கு அதிகமாக கால் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ப்ரூஸ்லி ரொம்ப அதிகமாக கபிலனுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி அந்த நம்பரை உடனே அயலிக்கு அனுப்பி கண்டிப்பாக அந்த வர்மாக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளாக தான் இருக்கும், அது அவனோட நம்பராக தான் இருக்கும், உடனே நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு அயலிக்கிட்ட அவங்களோட ஹெட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அயலியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கபிலனோட மொபைலை பாவை தான் கையில் வச்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது அயலி கால் பண்ணும்போது பாவை அந்த காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. அயலி விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்க பாவை அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அயலி விடவே மாட்டாங்க, கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக கால் பண்ணும்போது பாவை அதை அட்டென்ட் பண்ணுறாங்க. அட்டென்ட் பண்ணதுமே அங்கே மேலே சத்தம் கேட்குது. என்ன இது கல்யாணம் மேலே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காதில் வச்சு பார்க்க மண்டபத்தில் கேட்குற சத்தமும் ஃபோனில் கேட்குற சத்தமும் ஒன்றா இருக்கும். உடனே அயலிக்கு சந்தேகம் வருது. ஃபோனை எடுக்கிறாங்க, காதில் வச்சு பார்க்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மண்டபத்தில் தான் யாரோ இருக்காங்க, அந்த வர்மாக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் இந்த மண்டபத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு அயலி சொல்லிட்டு சிவா கிட்ட மொபைலை கொடுக்குறாங்க. சிவாவும் அதை கேட்குறாரு. ரெண்டு பேருக்குமே சந்தேகம் வருது. அப்போ இங்கே தான் யாரோ இருக்காங்க, இங்கே அப்படி யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நான் மண்டபத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அயலி கால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் நாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குழம்பி போயிருப்பாங்க. ஆனாலும் அயலி விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாவை அங்கே பக்கத்தில் உட்காருவாங்க. அப்போது அயலி கால் பண்ணும்போது பாவை கையில் வச்சுருக்கிற மொபைல் ரிங் ஆகும். அப்போ சிவா சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த பொண்ணு வச்சுருக்கிற மொபைலாக இருக்குமோ, இந்த நம்பராக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அயலி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் திரும்பவும் கால் பண்ணுறேன், ரிங் ஆகுதான்னு பாரு அப்படின்னு சொல்ல கரெக்டாக பாவை கையில் வச்சுருக்கிற மொபைல் ரிங் ஆகும். உடனே அயலியோட பயம் இன்னும் அதிகமாகுது. அப்போ இந்திராணியோட ஃபேமிலியிலேருந்து யார் அந்த வர்மாக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இவ்வளோ ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் இருந்து இப்படி ஒரு வேலை யார் பார்ப்பாங்க அப்படின்னு அயலி யோசிக்கிறாங்க. உடனே அயலிக்கு ரொம்ப பயம் வருது. அயலி கால் பண்ணும்போது திரும்பவும் பாவை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலை பார்த்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறான்னு தெரியலையே, அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் அந்த வர்மா கூட லிங்கில் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு அயலியோட பயம் அதிகமாகுது. பாவை நேராக மொபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல்ல ஒருத்தர்கிட்ட அயலி இந்திராணியோட சித்தப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இவர்கிட்ட ஏன் கொடுக்குறா அப்படின்னு அவராக இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போதெல்லாம் பாவை பேசும்போதெல்லாம் அயலியோட பயம் அதிகமாகுது. ஆனால் பாவை எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு நேராக போய்ட்டு மனமேடையில் போய் கபிலன் கிட்ட மொபைலை கொடுத்ததுமே அயலிக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ அந்த வர்மாக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் கபிலன் தானா அப்படின்னு அயலி மனசுடைஞ்சு போய் அப்படியே உட்காந்து அழுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளையா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போறான், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கானே அப்படின்ற மாதிரி அயலி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்போது சிவா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ ஏதோ தப்பாக கூட யோசிக்கலாம், நீ ஏன் இப்படி பயப்படுற, இன்னும் அவன் தானே கன்ஃபார்ம் ஆகலைல்ல, நாம் வெறும் ஒரு காலேஜ்டியை வச்சு நாம் எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்ல சரி நான் அயலி என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலில் கையில் எடுத்து கால் பண்ணலான்னு கபிலனுக்கு கால் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. அப்போ கபிலன் என்ன பண்ணுறாருன்னா பாவை மொபைலை கொடுத்ததுமே கபிலன் செக் பண்ணி பார்க்குறாரு. என்ன இது ஒரு நம்பர்லேருந்து இவ்வளோ மிஸ்டு கால் வந்திருக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க கபிலன். அப்போ அயலி கால் பண்ணுறாங்க. கபிலன் அட்டென்ட் பண்ணுறாரு. அப்போ அயலி கேட்குறாங்க, இது கபிலனா அப்படின்னு கேட்டதுமே ஆமாம் நான் கபிலன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே அயலி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கடைசி அயலி கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ப்ரூஸ்லிக்கு கால் பண்ணோம், கால் அட்டென்ட் பண்ணல அவர், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுமே ப்ரூஸ்லின்னு பேரை கேட்டதுமே கபிலன் காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே அயலி ரொம்ப பயந்து போகிறாங்க. கண்டிப்பாக அந்த வர்மாக்கு ஹெல்ப் பண்ணுறது கபிலன் தான், ப்ரூஸ்லின்னு பேரை சொன்னதுமே அவன் கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல அப்போவோ சிவா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி இதை நீ கன்ஃபார்ம் பண்ணுற, ஒரு கால் அட்டென்ட் பண்ணி ப்ரூஸ்லின்ற பேரில் வேறு யாராவது கூட இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராவது கூட இருப்பாங்க, நீ ஏன் இப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்ல இல்லை அவன் தான் அந்த பேரை கேட்டதுமே கட் பண்ணிட்டானே, எனக்கு சந்தேகமாக இருக்குது அது அவனாக தான் இருக்கும் அப்படின்னு அயலி ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ சிவா அயலியை அப்படி சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் தங்கச்சி இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அயலி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.